பண்ணும்போது பேசிக்கலி லைக் வந்துடும். ஸோ என்ன நானும் ரொம்ப இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க. எப்படி என்ன கனவுல எங்க அண்ணன் வந்து ஃபேக்டரி ஆரம்பிப்பாரு, அதுல போய் நாம அப்படி சின்ன முதலாளியா சேர்ந்துடலான்ற ஒரு நினைப்புல அது நடக்கல. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறம் தான் சரி, ஏதோ நீ வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னா படிச்சாகணும், நம்மளா ஒரு பாதையை தேர்ந்தெடுத்துக்கணும்னு போனேன். அப்போ நான் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஒண்ணு தெளிவா புரிஞ்சுது. எனக்கு வந்து இன்ஜினியரிங் எல்லாம் பிடிக்கல, எனக்கு சினிமா பிடிச்சிருக்கு. அது சொல்றதுக்கு ரொம்ப வெக்கமா இருந்துச்சு, ஆனா அதை சொல்லிதான் ஆகணும். எங்க அண்ணனுக்குலாம் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, பட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் தைரியமா அப்பா கிட்ட சொல்லிட்டு, இல்லப்பா நான் திரும்பி வரேன், நான் சினிமாவில் ட்ரை பண்ண போறேன், கத்துக்கணும்னு தான் நினைச்சேன். எதுவுமே எனக்கு தெரியாது, கத்துக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தேன். ஆனா இதுதான் அப்படின்னு நான் முடிவு பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு எல்லாமே நடந்துச்சு. அது வரைக்கும் நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருக்கிறது ரொம்ப கொடுமை. ஞானவேல் சார்ட்ட நான் பேசியிருக்கேன். நல்லா படிக்கிற பையனை பாராட்டுவாங்க, நல்லா படிக்காத பையனை திட்டுவாங்க, ஆவரேஜ் மார்க் வாங்குறவன கண்டுக்கவே மாட்டாங்க. ரொம்ப கொடுமை இது. ஸோ இனிமே எது பண்ணாலும் பெஸ்டா பண்ணணும்னு